5 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு படம். நன்றி எல்லாருமே, நீங்கள் வந்திருக்க ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தில் என்னோடய முதல் படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட் கூட நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் வந்து உங்களோட குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பெரியவங்களுக்கு யார் வேணால் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ திருப்தியாக படம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் கண்டிப்பாக. பேனரில் எல்லோரும் இருக்காங்க பிரதர், எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னென்ன ஸ்பேஸ் இருக்குமோ டேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி டீம் சூப்பராக ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் என்னென்ன ஒரு எபிசோடாக கொடுத்து அழகாக கொடுத்து கடைசியாக அது பேக்டாக வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு திருப்திப்படுத்த அனுப்புகிற மாதிரி இருக்கும். நடித்து எங்களுக்காக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஆனால் என்ன இப்படி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக எந்தெந்த இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 2 குழந்தை வந்து மாறிடும். ஸோ அந்த குழந்தை மாற்றத்தினால எப்படி அதெல்லாம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதாக ஒன்லைன் அதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? நான் இதில் வந்து யோகி பாபு சார் தம்பி மாதிரி, லைக் எப்படின்னா யோகி பாபு சாரோட ஒய்ஃப் தம்பி நான். ஸோ யோகி பாபு சார் கூடயே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். காமெடி படமா இல்லை எமோஷனல் படம்? அப்புறம் காமெடி ப்ரோ, மெஜாரிட்டி காமெடி, அதில் எமோஷனல் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் இன்வால்வ் ஆகும்போது நம்ம குடும்பம் எல்லாருக்குமே இருக்குது. சார் குழந்தை மாறுது படத்தில், எந்த கேரக்டரால குழந்தை மாறுது, சேஞ்ச் ஆகுது? அந்த கேரக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நான் கதையை வெளி சொல்ல மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு கதை நகர்றதுக்கான ஒரு கதாபாத்திரம் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டேரக்டர் எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டேரக்டருக்கு முக்கியமாக இது ஃபஸ்ட்டு படம். பட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்காரு, அது நிச்சயமாக ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணதும் சரி, இல்லை எங்களெல்லாம் நடிப்பு எங்ககிட்ட வாங்கினது எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. டீமுக்கும் சரி எங்களுக்கும் சரி உங்கள் ஆதரவு தேவை. February 14 பேபி அண்ட் பேபி நடக்குது தியேட்டர்ஸில். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. லவ் யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. நலம் சார்ந்த படம் அது வந்து இந்த கருத்தை வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் அப்படியே டைம் போகிறதே தெரியல, யதார்த்தமாக இருக்குது. சில நேரத்துங்களில் நம்ம உணர்வெல்லாம் கடத்துகிற மாதிரி இருக்குது, நம்ம உணர்வை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இப்போ இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் கதை வந்து அந்த எல்லாமே குழந்தை தான். அந்த மாதிரி நல்லா மக்களை டச் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. யதார்த்தமாக முழுக்க காமெடி தான், முழுக்க காமெடி தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கிறார் அவர் தான். நல்லா யோகி பாபு தான் இதில் ஹைலைட் ஹீரோவு, நல்லா பண்ணியிருக்கிறார். ரொம்ப அதான் ஜெயிக்கும். நல்ல ஒரு அவரும் நல்ல வேல்யூவாக இருக்கிறார். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் என்ன, குடும்பத்தோட பார்க்கலான் இருக்கேன். குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். ஆமாம், முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ரு ஆகிற விதம், அவங்க பேசுகிற டைலாக்கு எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்குது படம், நல்லா இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. ஆமாம் இருக்கு கட்டாயம். ஜெய் சார் படம் இது. ஜெய் சார் அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு. அப்புறம் காமெடி யோகி பாபான காமெடி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் அவர் வரிசையின் ஆக்டிங் நல்லாயிருக்கு. அப்புறம் மொத்தராஜன் சார், ஆனந்தராஜன் சார், அப்புறம் தங்கதோரை இவங்க எல்லாம் பண்ணிக்க நல்லாயிருக்கு. படத்தை வந்து 2 பேபி கதை. அந்த பேபி வந்து மிஸ் ஆகுது. அந்த பேபி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. லாஸ்ட்டில் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேபி வந்து சேருது கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் கதையே, படத்தோட கதை. காமெடி ஒர்க் அவுட் ஆகிக்குது. படம் 1 டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ன ப்ரோ? நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நான் என்ஜாய் பண்ணேன். ஜெயண்ணா வந்தார், ஜெயண்ணா பார்த்தேன். ஒரு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஓகே. என்ன ப்ரோ? டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இது பேபியோட சப்ஜெக்ட் ஆக்சுவலாக, அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டில் வச்சுக்காங்க. அதாவது குழந்தைங்களை வந்து கிட்னாப் பண்ணுறது வந்து கிட்னாப் பண்ணி காணாமல் போயிடுவாங்களா, அது வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. சாங்ஸு பரவாயில்ல, 2 சாங்குக்கு பரவாயில்ல. அவர் நடிப்பு நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வரையும் நல்லா சீரியஸாக நினச்சாரு. கிளைமேக்ஸில் காமெடியாக இருந்தது சத்யராஜ். அந்த என்னம்மா கண்ணு அந்த டைலாக்லாம் வேறு லெவலு சத்யராஜ் அண்ணார். ஜெய் சார் வர ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் வரும்போது கரெக்டாக பண்ணுறாரு. அதேமாதிரி ஃபைட் சீன்லாம் அவருக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. இல்லை மதகஜராஜாவோட அது ரொம்ப காமெடி சொல்லலாம். இது கொஞ்சம் காமெடி அவ்வளோதான். ஆமாம், கம்மியாக தான். போரிங்லாம் இல்லை, 1 டைம் பார்க்கலாம். ஆமாம், சரி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை, மூவி இஸ் வெரி நைஸ். யூ கேன் கம் அண்ட் வாட்ச் இட் வித் ஃபேமிலி. இல்லை, நல்ல காமெடியாக பயங்கரமாக. கொஞ்சம் பயமாக இருக்குங்க.
ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்க்கலாம். ஐயோ அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. மைக் வாங்கிட்டு மைக் எத்தனை